திருப்பத்தூர் மாவட்டம் நட்டரம்பள்ளி அருகே பணம் கேட்டு பைனான்சியரை மற்றொரு பைனான்சியர் தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், இந்த தாக்குதல் எதற்காக நடைபெற்றது? முழு விவரங்கள். சுபா, அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த மல்லகுண்டா புதூர் வட்டான் பகுதியை சேர்ந்த தமிழரசன் என்பவர் பார்த்தோம்னா நாற்றம்பள்ளி பகுதியில் தமிழ் பைனான்ஸ் என்ற பெயர் பைனான்ஸ் நடத்திட்டு வராரு. இந்த நிலையில அவருடைய நண்பரான மல்லகுண்டா முத்து நகர் பகுதியை சேர்ந்த அசோக்குமார் என்பவர் சக்தி பைனான்ஸ் என்ற பெயர் பைனான்ஸ் கடை வச்சு கொடுக்குறாரு. இந்த நிலையில பார்த்தோம்னா பைனான்ஸ் கடை வைத்து கொடுத்த நண்பனை எதிர்த்து அசோக்குமார் என்ன பண்றாருன்னா தமிழரசிடம் பைனான்ஸ் எடுத்தவர்கிட்ட போயிட்டு பைனான்ஸ் எல்லாம் அங்க எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதே போல தகாத வார்த்தையிலும் தமிழரசனை பற்றி அசோக்குமார் தகாத வார்த்தையிலும் கூறி வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் பார்த்தோம்னா தமிழரசனிடம் அசோக்குமார் ஒரு 6 லட்சம் ரூபாய் பணத்தையும் சேர்த்துட்டாரு. இதனால் தரம் மறுத்ததுனால ஆத்திரம் இருந்த அசோக்குமார் என்ன பண்றாருன்னா நேற்று நைட்டு மதுபான கடையின் அருகே அசோக்குமாருக்கும் தமிழரசனுக்கு இருவருக்கும் இடையே தகராறு ஏற்படுது. இந்த நிலை ஆத்திரம் குறையாத அசோக்குமார் என்ன பண்றாரு, திரும்பவும் தமிழரசனை வீட்டான போயிட்டு அவருடைய நண்பர்களை கூட்டிட்டு போயிட்டு சண்டை போடுறாரு. மேலும் பார்த்தோம்னா அந்த தமிழரசனை சராமரியாகவும் தாக்குறாரு. இதனால மயக்கமடைஞ்ச தமிழரசனை மீட்டு அவருடைய குடும்பத்தினர் நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த நிலையில பார்த்தோம்னா அசோக்குமார் அங்கிருந்து தப்பியும் ஓடுறாரு. மேலும் பார்த்தோம்னா அசோக்குமார் வீட்டுல தமிழரசனுடைய வீட்டுல பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை தற்போது வெளியாகி பரபரப்பா ஏற்பட்டிருக்கு. இந்த சம்பவம் குறித்து திம்மாம்பேட்டை போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க.